எல்லாருக்கும் பெரிய வணக்கம். முக்கியமாக என்னுடைய எவ்ரிதிங் யூ ஃபேமிலிக்கு நாம் இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 106வது எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாரிங்க, என்னன்னா நேற்று எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் தனியாக இருக்கும், ஆனால் வீடியோ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ப்ளே ஆகிட்ருக்கோம். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வந்து நான் நேற்று 2 முறை நான் அப்லோட் பண்ணேன், அதை நான் காப்பிரைட் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவை வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணி நைட்டு அப்லோட் அதாவது பார்த்திங்கன்னா 3 முறை நான் நேற்று அப்லோட் பண்ணேன். 3வது முறையாக அப்லோட் பண்ணி தான் வந்து வீடியோ நேற்று வந்து 10 மணிக்காக ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ காப்பிரைட் இஷ்யூவால் மட்டும் தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சேனலில் வந்து வரும். ஆனால் அந்த சீன்ஸ் எப்படி ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து நேற்றுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸோ நம்ம சேனலில் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே வந்து நான் போயிடுறேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வந்து அது கரடின்னு சொல்லியிருந்தேன். சாரிங்க, அது கரடி கிடையாது, அது வந்து ஒரு ஓநாய். ஸோ அந்த ஓநாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக வந்தால அவன் பேர் லூவை வந்து பார்த்திங்கன்னா லூ மேலே தான் வந்து எகிரி குதிக்கும். நம்ம அதுக்கப்புறம் பிரின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓநாயை பார்த்திங்கன்னா வெட்டி வந்து எரிஞ்சிடுவாங்க. அப்படியே பல்லு வந்து கட்டாயிடும். கட்டானதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணி அந்த ஓநாயை வந்து பின்வாங்க வைப்பாங்க. உடனே கூட இருக்க புதுசாக வந்து 2 பேரும் வந்து லூவை வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து போவாங்க. அந்த மிருகம் வந்து ஓடுறப்போ லூ வந்து பயத்திலே வந்து யூரின் போயிடுவான். அதை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்க? என் மூஞ்சில் ஏதாச்சும் வந்து ஃபன்னியாக இருக்கா? நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுடைய அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ உன்னையும் வந்து சேம்லெஸ் ஆனவன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூ வந்து திட்டுவான். நாங்களுடைய பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க மூலியமாக தானே நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அந்த புதுசாக வந்த லேடியை வந்து வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசாதீங்க, கொஞ்சம் நீ வந்து ஒரு மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்கிறப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு வந்து பேண்ட்லேயே வந்து யூரின் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ டேய் இங்கே பாரு ரியல் மேனுங்கிறத வந்து யார் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பேக் உல்ஃப் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் வந்து அதை முடிஞ்சால் வந்து அட்டாக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ நீ வந்து என்னை கட்டாயப்படுத்திட்ட, நான் உண்மையான ஒரு மனிதனுங்கிறத வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்டை வந்து தொட்டு பார்த்துட்டு உடைய நாய் கண்களை வந்து திறந்து வச்சுக்க, இப்போ யார் உண்மையான ஆம்பளைங்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த உல்ஃபை வந்து தேடி வந்து ஓடுவான். ஏய் பேட் உல்ஃபை நீ நில்லு, நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த உல்ஃபை அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்து அந்த லூவும் வந்து போவான். உடனே அந்த உல்ஃபு கீழே வந்து எழுந்து போகிறப்போ உடனே அந்த இடத்துல நிறைய உல்ஃபு வந்துடும். ஏன் அந்த உல்ஃபுங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவும் அந்த இடத்துல வந்து ஒரு ஊழையிட்டே வரும். வந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா லூவை வந்து விரட்டிக்கிட்டு வருவாங்க. இவங்களா வந்து குஞ்சன் உங்களுக்கு எதுவும் ஆகலை, அவனை பற்றி வந்து இங்கே கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வைப்ரேஷன் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அயன் உல்ஃபும் வந்துடும். அது வந்து ஹெவன்லி லெவல் பீஸ்ட்டு. ஸோ அந்த உல்ஃபையும் வந்து பார்த்துட்டு சரி நம்ம இப்போ வந்து எல்லோரும் கம்பைண்டாக வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான். டேய் குஞ்சன், இப்போ வந்து உனக்கு வந்து சந்தோஷமா இங்கே பாரு எல்லாருடைய உயிரையும் நீ ஆபத்தில் இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒரு உல்ஃபை என்ன பண்ணணும்னா அந்த லூவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அட்டாக் பண்ணி கீழே வச்சிரும், படுக்க போட்டுரும். உடனே பிரின்சஸ் தான் போயிட்டு அந்த உல்ஃபை வந்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணுறப்போ மற்ற உல்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்று போட்டு வந்து நிற்கும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்து அந்த உல்ஃபை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே பிரின்சஸை வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து எவ்வளோ நேரம் இதை அட்டாக் பண்ண முடியும்னு தெரியல, எல்லோரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை போடுவா. எல்லோரும் அவங்களுடைய ஸ்வாட்டில் இருக்க பவரை யூஸ் பண்ணி புதுசாக வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த லூ வந்து அடிப்பட்டதுனால வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்பான். உடனே வந்து எல்லோரும் வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, இது எவ்வளோ இந்த உல்ஃப் கிங்கை அழிக்கிறவரில் இதுக்கும் போகாது, நான் வந்து உல்ஃப் கிங் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுவான்னா உடனே தாவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உல்ஃபு கிட்ட வந்து போவா. இந்த இடத்துல சில்வர் உல்ஃபும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவள் சொல்லுவாள். உடனே நம்ம ஹீரோ தான் வந்து இந்த முட்டாள் உமன் ஏன் நினச்சேன், ஆனால் இவ ரொம்ப இதுவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓனாயை வந்து குத்தி கொன்னுடுவான். இத்தோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறொரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து சும்மா தான் இருக்குது, அதை போகிற போக்கில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.